வணக்கம் நண்பர்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2 இல்லனா குரூப் 4 இப்படி எந்த தேர்வுக்கு நீங்க தீவிரமா படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. எக்ஸாம்க்கு சும்மா நியூஸ் படிக்கிறது மட்டும் முக்கியமல்ல, அதை எப்படி நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிறோம் அப்படிங்கறதா மேட்டர். ஏப்ரல் 29, 2026க்கான முக்கியமான தகவல்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பக்காவா அனலைஸ் பண்ணிடலாம். உங்க கவனத்தை முழுசா இங்க வைங்க, ஆரம்பிக்கலாம். ஓகே, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு டாபிக்ஸ நாம 5 முக்கிய பிரிவா பிரிச்சிருக்கோம். தமிழ்நாடு அப்டேட்ஸ், தேசிய திட்டங்கள், உலகளாவிய மற்றும் பாதுகாப்பு செய்திகள், சுற்றுச்சூழல், அப்புறம் கடைசியா எப்பவும் போல ஒரு சூப்பரான எக்ஸாம் குவிட் ரீகால். இப்படி தகவல்களை பிரிச்சு படிக்கும்போது அது உங்க மூளையில ஈஸியா பதிஞ்சு எக்ஸாம் ஹால்ல டக்குன்னு ஞாபகம் வரும். முதல்ல நம்ம தமிழ்நாடு மாநில நிகழ்வுகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். டிஎன்பிஎஸ்சில எப்பவுமே லோக்கல் நியூஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் வெயிட்டேஜ் உண்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ கூர்ந்து கவனிங்க. சரி, நம்ம மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இருக்குல்ல, அதை பாதுகாக்கிற திட்டத்துல இப்போ 3வது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ரெண்டு ஸ்பெசிபிக் விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, இந்த கணக்கெடுப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற கரெக்டா 13 வனக்கோட்டங்கள்ல நடக்குது. ரெண்டாவது, இதுக்காக அவங்க யூஸ் பண்ற பிரத்யேக செயலியோட பேரு வரையாடு, இங்கிலீஷ்ல VARUDI. எக்ஸாம்ல இந்த ஆப் பெயரையோ இல்ல அந்த 13 அப்படிங்கிற நம்பரையும் கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு. சோ நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பக்கம் இருக்கிற வெள்ளரிக்கொம்பை அப்படிங்கிற இடத்துல சுமார் 3000 வருஷம் பழமையான பாறை ஓவியங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. சும்மா சாதாரண ஓவியங்கள் இல்லங்க இது. அங்க வாழ்ந்த இருளர் மற்றும் குறும்பா பழங்குடியின மக்களோட முன்னோர்கள் அவங்களோட வேட்டை மற்றும் சடங்குகளை அப்படியே வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஊர் பேரு வெள்ளரிக்கொம்பை, அப்புறம் அந்த 2 பழங்குடியினர் பேரு. இதை கண்டிப்பா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் பாட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான கல்ச்சுரல் அப்டேட். விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் திருவிழா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க நடந்த மிஸ் கூவாகம் 2026 திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில கோயம்புத்தூரைச் சேர்ந்த சூர்யா குட்டி முதலிடம் பிடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. வின்னர் பேரு சூர்யா குட்டி, அவங்க சொந்த ஊரு கோயம்புத்தூர். இதையும் ஷார்ட்டா உங்க நோட்ஸ்ல சேர்த்துக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு நியூஸ் பார்த்தாச்சு. இப்போ உங்க கவனத்தை கொஞ்சம் நேஷனல் லெவலுக்கு மாத்துங்க. தேசிய அளவிலான மிகப்பெரிய உள்கட்டமைப்பு மற்றும் அரசு திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். 1,35,00,000 கோடி ரூபாய். என்னங்க, நம்பர் ரொம்ப பெருசா இருக்கா? ஆமாங்க, இந்த பிரம்மாண்டமான நம்பரை அப்படியே உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கே வந்திருக்கிற மிகப்பெரிய நேரடி அந்நிய முதலீடுகள்ல, அதாவது FDIல இதுவும் ஒண்ணு. இது என்ன திட்டம்னு அடுத்ததா பார்க்கலாம். அந்த 1.35 லட்சம் கோடி முதலீடு எதுக்குன்னு இப்ப சொல்றேன். ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற விசாகப்பட்டினத்துல கூகுள் நிறுவனம் ஒரு பிரம்மாண்டமான AI டேட்டா ஹப்பா அமைக்க போறாங்க. அதுக்காகத்தான் இந்த மாபெரும் முதலீடு. 1 ஜிகாவாட் திறன் கொண்ட இந்த திட்டத்தை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி வச்சிருக்காரு. நம்ம நாட்டோட டிஜிட்டல் வளர்ச்சியில இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். சோ கூகுள் நிறுவனம், விசாகப்பட்டினம், 1 ஜிகாவாட், இதான் கீ பாயிண்ட்ஸ். சரி, இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மறுபடியும் ஒரு பெரிய நம்பர் 11,000 மெகாவாட். இவ்ளோ பெரிய கெப்பாசிட்டியோட ஒரு மாபெரும் திட்டம் நம்ம வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒண்ணுல வரப்போகுது. இந்த நம்பரை நல்லா உங்க விஷுவல் மெமரியில ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த 11,000 மெகாவாட் திறன் கொண்ட திட்டம் வேற எதுவும் இல்ல, ஷியாங் மேல்நிலை பல்நோக்கு திட்டம். அருணாச்சல பிரதேசத்துல ஓடுற ஷியாங் ஆற்றின் குறுக்கே மத்திய அரசு இந்த மிகப்பெரிய நீர்மண் திட்டத்தை அமைக்க போறாங்க. இந்த ஷியாங் ஆறுங்கிறது பிரம்மபுத்திராவோட ஒரு பகுதி தான். இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் என்னன்னா, அந்த பகுதியில சீனா தொடர்ச்சியா அணைகள் கட்டிட்டு வராங்க இல்லையா, அதுக்கு ஒரு நேரடியான பதிலடியா இத பார்க்கப்படுது. அருணாச்சல பிரதேசம், ஷியாங் ஆறு, இது ரெண்டையும் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஜிட்டல் கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் குவெஸ்டின் ஏரியா, சகயோக் போர்ட்டல். சகயோக் அப்படின்னா என்னன்னா, இணையதளங்கள்லையும் சோஷியல் மீடியாலையும் வர சட்டவிரோதமான போஸ்ட்களை உடனுக்குடனே நீக்கிறதுக்காக அரசு அமைப்புகளுக்கு உதவுற ஒரு வெப்சைட். எக்ஸாம்ல இது எந்த அமைச்சகத்துக்கு கீழ் வருதுன்னு நேரடியா கேட்பாங்க. ஆன்சர் மத்திய உள்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ரொம்ப முக்கியம், தெளிவா குறிச்சுக்கோங்க. நேஷனல் நியூஸ்ல கடைசியா ஒரு அப்டேட். பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார், அதாவது தேசிய சிறுவர் விருதுகள் 2026க்கான அப்ளிகேஷன்ஸை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இப்ப வரவேற்கிறாங்க. குறிப்பா வீரம், கலை, கலாச்சாரம் இந்த மாதிரியான பிரிவுகள்ல இந்த அவார்ட் கொடுப்பாங்க. டிஎன்பிஎஸ்சில எப்பவுமே இந்த வயசு வரம்ப ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இந்த விருதுக்கு தகுதியான குழந்தைங்களோட வயசு 5லிருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கணும். ஏஜ் லிமிட் அப்புறம் அமைச்சகத்தோட பேரு, இது ரெண்டுலயும் கிளியரா இருங்க.
இப்போ நம்ம 3வது செக்ஷனுக்குள்ள என்டர் ஆகுறோம். சர்வதேச உறவுகள் அப்புறம் நம்ம ராணுவ பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான 2 விஷயங்களை இங்க பார்க்கலாம். நம்ம நாட்டோட வான் எல்லை பாதுகாப்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற விதமா S-400 Triumph அப்படிங்கிற வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்போட 4வது பேட்ச் அடுத்த மாசம் இந்தியாவுக்கு வரப்போகுது. இதுல நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது அந்த டெக்னாலஜி பேரு, அதாவது S-400. அப்புறம் எந்த நாட்டிடமிருந்து இதை வாங்குறோம் அப்படிங்கிறது. நாம இதை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். தரையிலிருந்து வானத்துல வர்ற டார்கெட்டை துல்லியமா தாக்கி அழிக்கிற சூப்பரான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இது. உலக பொருளாதாரத்துல ஒரு சம அதிரடியான விஷயம் நடந்திருக்கு. பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யற நாடுகளோட கூட்டமைப்பான ஓபெக் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது UAE விலக போறாங்க. மே 1ஆம் தேதியிலிருந்து இது அதிகாரப்பூர்வமா நடக்குது. ஏன் இந்த திடீர் முடிவு? ஏன்னா UAE தங்களோட சொந்த கச்சா எண்ணெய் உற்பத்திய இன்னும் பெருசா அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம்னா இந்த அமைப்புல இருந்தா செட் ஆகாதுன்னு தான் வெளியே வராங்க. விலகுற நாடு UAE, கூட்டமைப்போட பேரு ஓபெக். இத நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே அடுத்த பகுதிக்கு மூவ் ஆகி இது எப்படி எக்ஸாம்க்கு கனெக்ட் ஆகுதுன்னு பாப்போம். சுற்றுச்சூழல் TNPSCல ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா இது. இன்னைக்கு இங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். எப்பவுமே எக்ஸாமினர்ஸ்க்கு இந்த அறிவியல் பூர்வமான தாவரவியல் பேர்கள்னா ரொம்ப பிடிக்கும். யுலோஃபியா பிக்டா. இந்த பேரையெல்லாம் 2-3 தடவை வாய் விட்டு சொல்லியே பழகிக்கோங்க. இது ஆந்திர பிரதேசத்துல முதல் முறையா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு ரொம்பவும் அரிய வகையான தரைவாழ் ஆர்கிட் மலர். இங்கிலீஷ்ல இத நார்டிங் ஸ்வாம்ப் ஆர்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எங்க கண்டுபிடிச்சாங்க? ஆந்திரா. மலரோட பேர் என்ன? யுலோஃபியா பிக்டா. தட்ஸ் இட். சரிங்க, நாம இப்போ இந்த செஷனோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது நம்ம மூளைக்குள்ள எந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்க ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பாத்துரலாமா? வாசிப்பது வேற, அதை எக்ஸாம்ல மீட்டெடுப்பது வேற. உங்க மெமரியை செக் பண்ண ஒரு குவிக் ரிவிஷனுக்கு நீங்க ரெடியா? உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் டேபிள் வரப்போகுது. நான் ஆன்சரை சொல்றதுக்கு முன்னாடியே உங்க மைண்ட்ல அதை கரெக்டா கெஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. லெட்ஸ் கோ. இது நாம பார்த்த தகவல்களை எவ்வளவு சூப்பரா விளக்குதுன்னு பாருங்க. டேபிளை நல்லா கவனிங்க. நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு எங்க நடக்குது? கரெக்ட், தமிழ்நாடு. S-400 ஏவுகணை எந்த நாடு? ரஷ்யா. விசாகப்பட்டினத்துல டேட்டா ஹப் அமைக்கிறது யாரு? அப்சல்யூட்லி கூகுள் நிறுவனம். ஓபெக்ல இருந்து விலகிய நாடு ஐக்கிய அரபு அமீரகம் UAE. கடைசியா சியாங் நீர்மின் திட்டம் எங்குள்ளது? அருணாச்சல பிரதேசம். அப்படியே உங்க ஸ்டடி நோட்ஸ்க்காக இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கான ஃபைனல் குவெஸ்டினா இதுதான். நியூஸை சும்மா வாசிச்சுட்டு மட்டும் போக போறீங்களா? இல்ல நீங்க ஆசைப்பட்ட அந்த அரசு பணி கிடைக்கிற வரைக்கும் இன்னைக்கு நாம பண்ண மாதிரி தகவல்களை பிரிச்சு டெய்லி ரிவிஷன் பண்ண போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது போல ஃபேக்ட்ஸ் உங்க மூளைக்குள்ள ஏத்தி ஸ்மார்ட்டா படிச்சா வெற்றி நிச்சயம். உங்க ப்ரிப்பரேஷனை தொய்வில்லாம கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து ஒரு சிறப்பான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.